Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஒல்லி பிச்சா நடிகர். ஒரு நடிகருக்குன்னா உடம்பு இருக்கணும், பாடி இருக்கணும், ஒரு பர்சனாலிட்டி இருக்கணும், ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். எதுவுமே இல்லாமல் ஒல்லியாக ஒரு நடிகன் எப்படி இருக்க முடியும்? அந்த நடிகனை வந்துட்டு முதல்ல எப்படி ஸ்டார் ஆக முடியும்? அந்த ஸ்டார் வந்துட்டு எப்படி சூப்பர் ஸ்டார் ஆக முடியும்? இப்படி தான் எல்லாருமே வந்துட்டு விமர்சனம் பண்ணப்பட்ட ஒரு நடிகர். அந்த நடிகர் தான் தனுஷ். ஒரு உலகநாயகனுடைய அந்த ஒரு இடத்த நிரப்பணும், இல்லை அந்த இடத்துக்கு போகணுங்கிற அந்த ஒரு பாணி இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய புரிதல். ஆனால் அப்படி இருக்கும்போது தனுஷ் மாதிரியான ஒரு நடிகர் அடுத்த கமல் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அதற்கான அத்தனை தகுதிகளும் அத்தனை திறமைகளும் உள்ளடக்கிய தமிழ் சினிமாவினுடைய ஒரே நடிகர். இதையெல்லாம் தாண்டி அதை டிசிப்ளின்டாக தன்னுடைய கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு உச்சத்தை தொடுவதற்கான பணியை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரே நடிகர். நிறைய பேரை வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரிகளை கொண்டுட்டு வந்திருக்காரு. இப்போது கேபிஒய் தீனாவாக இருக்கட்டும், அறந்தாங்கி நிஷாவாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் வந்துட்டு அழகாக ஹேண்ட் பிக் பண்ணி வாங்க நல்லா பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அவரோட படத்தில் கொடுக்கறதுக்கான அந்த ஒரு தன்மையாக இருக்கட்டும். அனிருத் மாதிரி ஒரு சென்சேஷனை வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்த அந்த ஒரு விதமாக இருக்கட்டும். ஒரு இளையராஜா, ஒரு ரஹ்மான், ஒரு அனிருத்னு பேசுகிறோம் இல்லையா, அந்த அனிருத் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு ஒரே காரணமாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ். 1000 சர்ச்சைகள், 1000 சிக்கல்கள், ஏகப்பட்ட குழப்பம், எது வேணாலும் நடந்துட்டு போட்டோம். நான் நல்லவன், என்னை பற்றி என் குடும்பத்துக்கு தெரியும், என் பசங்களுக்கு தெரியும், நான் என் வேலையை பார்க்குறேன்ற அந்த ஒரு நிலையில் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணி இன்றளவும் இந்த கம்பேக்குங்கிற வார்த்தையே யூஸ் பண்ணாத ஒரு நடிகராக தனுஷ் இருக்கிறதே ஒரு பெரிய சிறப்பு தானே. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இவருக்கும் இருக்குது, நிறைய சர்ச்சைகள் இருக்குது, எல்லாமே தாண்டி திரும்பி வரேன் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையே இல்லாமல் என்றைக்குமே லைம் லைட்டில் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. அந்த ஒரு நிலையை வந்துட்டு தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது தனுஷ் மாதிரியான நடிகர்கள்கிட்டேருந்து நாம் கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் தான். எப்படி இந்த மனிதர் வளர்ந்தார்? ஒல்லி பிச்சா நடிகர். ஒரு நடிகருக்குன்னா உடம்பு இருக்கணும், பாடி இருக்கணும், ஒரு பர்சனாலிட்டி இருக்கணும், ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். எதுவுமே இல்லாமல் ஒல்லியாக ஒரு நடிகன் எப்படி இருக்க முடியும்? அந்த நடிகனை வந்துட்டு முதல்ல எப்படி ஸ்டார் ஆக முடியும்? அந்த ஸ்டார் வந்துட்டு எப்படி சூப்பர் ஸ்டார் ஆக முடியும்? இப்படி தான் எல்லாருமே வந்துட்டு விமர்சனம் பண்ணப்பட்ட ஒரு நடிகர். அந்த நடிகர் தான் தனுஷ். நமக்கு நல்லாவே தெரியும், தனுஷ் அப்படிங்கிற அந்த ஒரு நடிகர் அவருடைய ஆரம்ப காலத்தில் வந்துட்டு சொல்லப்பட்ட விமர்சனம் அப்படிங்கிறது ஒல்லியாக இருக்காருங்க, இதெல்லாம் ஒரு பாடியாங்க இப்படின்னு சொல்லி 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 விமர்சனங்களுக்கு உட்பட்டே மனுஷன் வளர்ந்துருக்காரு. இதில் குறிப்பாக வந்துட்டு தனுஷை பற்றி எல்லாருமே காமனாக பேசின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாடி ஷேமிங் தான். அதாவது ஒரு நடிகனை தமிழ் சினிமா வரலாற்றில் இவ்வளோ பாடி ஷேமிங் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா கேள்விக்குறி தான். அப்படி ரொம்ப பெரிய பாடி ஷேமிங்க்கு உட்பட்டு ஒரு நடிகன் ரொம்ப கஷ்டப்பட்டு மன வருத்தம் ஆகி அதுக்கப்புறம் ஒரு புகழினுடைய உச்சிக்கு போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு நிலை தனுஷனுடைய ஆரம்ப நிலை. தனுஷ் அப்படிங்கிற அந்த ஒரு நடிகர் 2002 வந்துட்டு அவங்க அண்ணனால் அவங்க அப்பாவால் அழகாக பேம்பர் பண்ணப்பட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டுட்டு வரப்படுறாங்க. இப்போ சமீபத்தில் கூட ராயன் ஆடியோ லான்ச்சில் வந்துட்டு செல்வராகவன் சார் சொல்லியிருப்பார், தனுஷ் சாரும் பேசியிருப்பார். இந்த மாதிரி வந்துட்டு ஆரம்பத்தில் எனக்கு அவ்வளோ கஷ்டங்க, என்னை போட்டு இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விதமான ஒரு டார்ச்சர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனால் குறிப்பாக தனுஷ் செல்வராகவன் இந்த கூட்டணி இருக்கு இல்லையா, இந்த செல்வராகவன் அப்படிங்கிற அந்த ஒரு மனிதர் இல்லை அப்படின்னா தனுஷ் அப்படிங்கிற இந்த ஒரு உச்சம் இன்றைக்கி இல்லை. சரி, அப்படிப்பட்ட இவங்களுடைய ஆரம்பம் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த பிரதர்ஸ் டியோவாக தான் 2 பேருமே உள்ளே வராங்க. ஆரம்ப காலத்தில் வந்துட்டு அது துள்ளுவதோ இளமையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு காதல் கொண்டேனாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு படங்களும் வந்துட்டு தன்னை மெருகேற்றி அழகாக கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு நிலையில் இருக்காது. குறிப்பாக காதல் கொண்டேன் படத்துக்கு அப்புறம் 2வது படம், அதுதான் 2வது படம், ஒரு சக்ஸஸ் மீட் ஒன்று நடக்குது. அந்த சக்ஸஸ் மீட்டில் வந்துட்டு கமல் சார் பேசும்போது நிறைய இடங்களில் எனக்கு இந்த படத்தை நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். ஒரு சில இடங்களில் வந்துட்டு நான் என்னுடைய பால்ய காலத்தில் சின்ன காலத்தில் என்னையே பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்குன்னு சொல்லி அன்றைக்கி எந்த விதத்தில் சொன்னாருன்னு தெரியல. இல்லை ஒரு மேடை நாகரிகம் கருதி ஒரு பையனை பாராட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில் கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை பளிச்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி தேதியில் தமிழ் சினிமாவில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, சிவாஜி, கமல், இப்படி ஒரு இடத்த நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அதுக்கு அடுத்த கட்டத்தில் வந்துட்டு நம்ம நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த இடத்த வந்துட்டு நிரப்புவதற்கு இல்லை அந்த இடத்த நோக்கி பயணிப்பதற்கு இங்கே தமிழ் சினிமாவில் ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. இல்லை மேபி இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த இடத்த நோக்கி எல்லாருக்குமே ஒரு ஸ்டாரிடம் வேணும், சூப்பர் ஸ்டாரிடம் வேணும் அப்படின்ற அந்த ஒரு நிலை தான் இருக்கே தவிர்த்து ஒரு உலகநாயகனுடைய அந்த ஒரு இடத்த நிரப்பணும், இல்லை அந்த இடத்துக்கு போகணுங்கிற அந்த ஒரு பாணி இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய புரிதல். ஆனால் அப்படி இருக்கும்போது தனுஷ் மாதிரியான ஒரு நடிகர் அடுத்த கமல் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது.
அதற்கான அத்தனை தகுதிகளும் அத்தனை திறமைகளும் உள்ளடக்கிய தமிழ் சினிமாவினுடைய ஒரே நடிகர். இதையெல்லாம் தாண்டி அதை டிசிப்ளின்டாக தன்னுடைய கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு உச்சத்தை தொடுவதற்கான பணியை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரே நடிகர். ஸோ இப்போ வந்துட்டு தனுஷனுடைய கெரியர் இவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு ரொம்ப ஒரு ஏ கிரேட் மூவிஸ்லாம் பண்ணுறாருங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் வந்துட்டு அவர் மேலே விழுகுது. இந்த இமேஜ் வந்துட்டு தமிழ் சினிமாவில் ஆரம்ப கட்டத்தில் வந்துட்டு ஒரு 2-3 பேருக்கு விழுந்திருக்கு. ஆனால் அவங்க அதெல்லாம் மாற்றி ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் ஹீரோவாக ஒரு அடுத்த உச்சமாகலாம் மாறி இருக்கிறாங்க. அந்த மாற்றம் தான் தனுஷுக்கும் ரொம்ப அழகாக ஒரு மாதிரியான இல்லை ஃபேமிலியோட போய் தனுஷ் படத்தை பார்க்க முடியாதுங்கிற ஒரு இமேஜ் இருந்த காலத்தில் அதை அப்படியே அழகாக உடைச்சி திருடா திருடி மாதிரியான படங்களை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு இந்த மன்மதராசான்னு குறிப்பாக அந்த ஒரு பாடல் பட்டி தொட்டி எங்கும் தனுஷ் அப்படிங்கிற அந்த ஒரு நடிகனை நீ ஒல்லியாரு என்ன வேணாரு ஆனால் நீ தான் எனக்கு தலைவன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு கூட்டமே வந்துட்டு தனுஷ் பின்னாடி வர்றதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி அந்த படம் தான். இப்படி ஒவ்வொரு தருணத்திலையும் தன்னை ஒரு கமர்ஷியல் ஹீரோவாகவும் முன்னிறுத்திக்கிட்டு ஆர்டிஸ்டிக் வேல்யூ உள்ள அத்தனை படங்களையும் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாகம் இருக்கு இல்லையா, அது தனுஷுக்கு இன்றளவு இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ திருடா திருடி மாதிரி படம் பண்ணும்போது அது ஒரு கணக்காலம்னு சொல்லி பாலுமேந்திரா மாதிரியான ஆட்களினுடைய படங்களையும் அப்படியே பண்ணி 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 தன்னுடைய நிலையை கமர்ஷியல் ஸ்டேட்டஸ் வேணும், ஆனால் அதுக்குன்னு ஆர்டிஸ்டிக்கான தன்மையை என்னுடைய நடிப்பு தன்மையை எந்த தருணத்துலையும் விட்டு கொடுத்துட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கலைஞன் தன்னுடைய இருப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணுறது அப்படிங்கிறது மிக சாதாரண விஷயமே கிடையாது. அதை தனுஷ் ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காரு. குறிப்பாக தனுஷ்கிட்ட ஒரு தன்மை இருக்குங்க, அது பாலுமேந்திரா கிட்ட இருக்குது. அது வந்து எப்படின்னா பாலுமேந்திரா கிட்ட ஒரு அபரிவிதமான ஒரு தன்மை இருக்குது. உங்களை பார்த்து உங்கள் கண்ணை பார்த்து உங்களோட அசைவுகளை பார்த்து இந்த ஆள் பெரிய ஆளாக வருவான், இது சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லி கணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பாலுமேந்திரா அவர்களுக்கு உண்டு. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா பாலுமேந்திரா வந்துட்டு துள்ளுவதோ இளமைன்னு நினைக்கிறேன். துள்ளுவதோ இளமையினுடைய ஒரு சின்ன ட்ரெய்லர் டீசர் மாதிரி குட்டியாக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், அதாவது துள்ளுவதோ இளமை காதல் கொண்டேன் இந்த டைமில் வந்துட்டு தனுஷனுடைய ஒரு சின்ன ஒரு ட்ரெய்லர் டீசரை பார்க்குறாரு. பார்த்துட்டு வெற்றிமாறன் கிட்ட சொல்கிறாரு, எழுதி வச்சுக்கோங்க இந்த பையன் பெரிய ஆளாக வரும் அப்படின்னு. அப்போ வெற்றிமாறனுக்கு ஆச்சரியம், என்னங்க சொல்கிறீங்க, ஒன்றுமே இல்லை ஏதோ வருது இதை வச்சு எழுதி வையா, இந்த பையன் என்ன ஆகுறான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இந்த மாதிரி பாலுமேந்திரர்கள் நிறைய பேரை சொல்லியிருக்காங்க. சொன்ன அத்தனை பேரும் உச்சம் தொட்ட மனிதர்கள், உச்சம் தொட்ட நடிகர்கள், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இதே மாதிரியான ஒரு தன்மை தனுஷ் கிட்ட இருக்கும். தனுஷ் ஐடென்டிஃபை பண்ணுற, தனுஷ் வாய்ப்பு கொடுக்குற, தனுஷ் பிக் பண்ணுற நடிகர்களாக இருக்கட்டும், கலைஞர்களாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், அவங்க அடுத்த உச்சம், அதாவது அந்த இண்டஸ்ட்ரியினுடைய அடுத்த உச்சம் அப்படின்னா அந்த மனிதர்கள் தான். அது மிக மிக சரியாக துல்லியமாக தனுஷ்க்கு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ தனுஷ் சொல்கிறாரு, உங்களில் நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய ஹீரோப்பா, நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், நீ வந்து நடினா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக நம்பலாம். இல்லை எனக்கு நடிக்க வராது, அந்த சீனே கிடையாது, தனுஷ் சொல்லிட்டாரு கேமரா முன்னாடி போய் நில்லு, நடி, அடுத்த ஸ்டாராக மாறு, இவ்வளவு தான் நிலை. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பார்வையில் எவன் என்ன பண்ணுவான், இவனுக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன திறமை இருக்குது, இவனை நான் எங்கே கொண்டு போய் விட்டா இவன் என்னவா ஆவான் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை இருக்குல்ல, அது தனுஷ்க்கு ரொம்ப 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 சிறப்பாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அவரால் வெற்றிமாறன் மாதிரியான ஒரு மனிதனை ஐடென்டிஃபை பண்ணி அவருக்கான அந்த முதல் படத்தை தான் நடித்து கொடுக்கறதுக்கான சாத்தியங்களை ஏற்படுத்த முடிஞ்சுது. எப்படி வெற்றிமாறன் வந்துட்டு முதல் சொல்லப்படுற ஒரு கதைங்கிறது வந்து நம்ம இந்த NH45 ஒரு படம் இருக்கும்ல, சித்தார்த்லாம் நடிச்சிருப்போம்ல, அந்த படத்தினுடைய அதுதான் வந்துட்டு தேசிய நெடுஞ்சாலைன்னு சொல்லி ஒரு போஸ்டர்லாம் கூட வந்தது. அந்த படத்தினுடைய கதையை வந்துட்டு தனுஷ் கிட்ட சொல்கிறாரு. அந்த கதை தனுஷ்க்கு பிடிச்சி போயிடுது. நிறைய தயாரிப்பாளர்கள்கிட்ட தனுஷ் அமிச்சிக்கிட்டே இருக்காரு. அப்போ ஒரு முறையும் வந்து வெற்றிமாறன் போய் கதை சொல்லிட்டு வரும்போது அந்த தயாரிப்பாளருக்கு ஏதோ ஒன்று பிடிக்கல அப்படின்னும் போது இவர் உடனே தனுஷ் சொல்லுவார், கவலைப்படாதீங்க பிரதர், வேறு ப்ரொடியூசருக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியே ஒரு ஒரு 2-3 வருட காலங்களாக கூட இருக்கலாம். அந்த காலங்களை அப்படியே கடந்து கரெக்டாக பொல்லாதவன்னு அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி அந்த படம் அமைஞ்சு அந்த படம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய உச்சம் அடையிறதுக்கான அந்த ஒரு நிலையை வந்துட்டு உண்டு பண்ணி கொடுத்தது அப்படிங்கிறது தனுஷ். அப்போது தனுஷுக்கு வெற்றிமாறன் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் மிக மிக சிறந்த தமிழ் சினிமாவினுடைய அசைக்க முடியாத ஒரு சக்தியாக வருவாருன்னு எப்படி தெரிஞ்சிச்சு? 10ஓட 11 அவர் வெற்றிமாறன் விட்டுருக்கலாம் இல்லையா? சார் நீங்கள் கதை சொன்னீங்க, ப்ரொடியூசர் ஓகே இல்லை, அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி அமுச்சு விட்டா வெற்றிமாறன் அதுக்கப்புறம் முட்டி மோதி படங்கள் பண்ணியிருக்கலாம்ங்கிறது வேற. ஆனால் அதை சாத்தியப்படுத்தி கொடுத்ததும் வெற்றிமாறன் மேலே ஒரு அபரிவிதமான ஒரு நம்பிக்கை வச்சதுக்குமான காரணம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, வெற்றிமாறன் திறமையான மனிதர், அதை நம்புறதுன்னு ஒன்று இருக்குல்ல, வெற்றி கொடுக்கறதுக்கு முன்னாடி வெற்றிமாறனை நம்புறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நம்பிக்கை தனுஷுக்கு நிறைய பேர் மேலே இருக்குது. அப்படி அவர் நம்புகின்ற மனிதர்கள் தமிழ் சினிமாவினுடைய அடுத்த உச்சமாக தான் இருக்காங்க. அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. குறிப்பாக சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் எதிர்நீச்சல் அப்படிங்கிற அந்த ஒரு படம் இல்லை அப்படின்னா அவருக்கான இன்றைக்கி இருக்கிற ஸ்டார்டம் இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் லேட்டாக கிடச்சிருக்கும்.
நிச்சயமாக ஒரு பெரிய ஆளாக மாறி இருப்பார். ஆனால் அவருடைய லைஃப்பில் வந்துட்டு ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எதிர்நீச்சல் படத்தின் மூலிமா அன்றைக்கே நடத்தி காட்டிய ஒரு மனிதர் தான் தனுஷ். எப்படி முடியுது? தனுஷுக்கு தெரியுது இந்த பையனுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது, இந்த பையனை நான் ப்ரொடியூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த படம் உச்சம் தொட முடியும். இப்படிப்பட்ட பார்வை உள்ள கலைஞர்கள் கிடைப்பது என்பது அபூர்வம். அந்த மாதிரியான மனிதர்களுக்கு கொஞ்சம் ஈகோ இருக்கும், கொஞ்சம் ஆட்டிடியூட் இருக்கும். அதெல்லாம் தப்பே கிடையாது. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, நான் சொன்னேன் நீ செய்யலை பார் தப்பாக போச்சு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துட்டு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நடக்கிறது தெரியும், இவன் இப்படி தான் ஆவான், இப்படி தான் போவாங்கிற அந்த ஒரு சிந்தனை வந்துட்டு தனுஷ் மேன நாட்களுக்கு தெரியும். அந்த சிந்தனையும் அந்த பார்வையும் தான் அவரால் வெற்றிமாறன் மாதிரியான ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை தமிழ் சினிமாவுக்கு கொடுக்க முடிஞ்சது. அதை தாண்டி நிறைய பேரை வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரிகளை கொண்டுட்டு வந்திருக்காரு. இப்போது கேபிஒய் தீனாவாக இருக்கட்டும், அறந்தாங்கி நிஷாவாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் வந்துட்டு அழகாக ஹேண்ட் பிக் பண்ணி வாங்க நல்லா பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அவரோட படத்தில் கொடுக்கறதுக்கான அந்த ஒரு தன்மையாக இருக்கட்டும், அனிருத் மாதிரி ஒரு சென்சேஷனை வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்த அந்த ஒரு விதமாக இருக்கட்டும். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரஹ்மானை இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டுட்டு வர்றது யார் அப்படின்னா மணிரத்னம். இப்போ அப்படியே வந்துட்டு நீங்கள் ராஜா சார் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டுட்டு வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சு அருணாச்சலம் சார். இவங்க எல்லாரையும் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய கலைஞர்கள் அப்படிங்கிறத தாண்டி திறமையை வந்துட்டு பர்ஃபெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி பின் பாயிண்ட் பண்ணி இதுதான் அடுத்த உச்சம்னு சொல்லக்கூடிய மனிதர்கள். அப்படி இந்த 3 ஜென்ரேஷனில் வந்துட்டு ஒரு இளையராஜா, ஒரு ரஹ்மான், ஒரு அனிருத்னு பேசுகிறோம் இல்லையா, அந்த அனிருத் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு ஒரே காரணமாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ். அவருக்கு அது தேவையே இல்லைல்ல, இல்லை இதை நான் கொடுக்க மாட்டேன்னா நிச்சயமாக அனிருத் வந்துட்டு வேறு ஏதோ ஒரு தருணத்தில் வேறு ஒரு நிலையில் வந்துட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகிருப்பார். ஆனால் அந்த காலத்தை மிச்சப்படுத்தி இந்த பையனுக்கு நான் இன்றைக்கே வாய்ப்பு கொடுக்குறேன், அந்த படம் வந்துட்டு சென்சேஷன் ஆகும்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்குறது இருக்கு இல்லையா, அது தனுஷினுடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். அந்த மாதிரியான மனிதர்களுக்கு தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி யார் என்ன பண்ணுவா, என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் இருக்கு இல்லையா, அது தனுஷ் மாதிரியான ஆளுமைக்கு தனுஷுக்கே கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். தனுஷுக்கு நன்றி உள்ளம் கொண்ட மனிதர்களை என்றைக்குமே பிடிக்குது. அவரை வந்துட்டு சின்ன விதத்தில் அவருக்கு உதவுனவங்க, அவர் ஒன்றுமே இல்லாத டைமில் வந்துட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணவங்க, ஏதோ ஒரு தருணத்தில் வந்துட்டு அவர் லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான இடங்களில் இருந்த அத்தனை மனிதர்களையும் தனுஷ் இன்றளவும் கைவிடாமல் இருக்காருங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. குறிப்பாக ஒரு இடத்துல வந்து அவர் ஒரு ஹிந்தி படம் வந்து ராஞ்சனான்னு ஒரு ஹிந்தி படம் பண்ணும்போது வந்து அவருக்கு ஹிந்தி தெரியாதப்போ இங்கிலீஷும் கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரியான ஒரு தடுமாற்றம் இருக்கும்போது நமக்கு தெரியும் பாலிவுட் மீடியா வந்துட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ நிறைய இடங்கள் அவர் தடுமாறும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோனம் கபூர் வந்துட்டு அவங்களை ஹேண்டில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன நீங்கள் இப்படிலாம் அப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி மீடியாவை ஹேண்டில் பண்ணி தனுஷ் அவ்வளோ அழகாக கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அது பார்க்கும்போது வந்து நமக்கே தெரியும் தனுஷ் கொஞ்சம் அப்படியே தடுமாறுறாரு, சோனம் ஹேண்டில் பண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது அவர் இன்னொரு ஹிந்தி படம் பண்ணும்போது அந்த காஃபி வித் கரண் ஷோவில் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு சாரா அலிகான் பக்கத்தில் இருப்பாங்க. பக்கத்தில் இருக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி ஏதோ கம்ஃபர்டபுளான ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கேள்வி கேட்கும்போது நார்மலாக நம்மளாம் என்ன பண்ணோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஹீரோயினை தான் நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு இவங்கள தான் பிடிக்கும். அது இயல்புன்னு வச்சுக்கோங்களேன். மனுஷன் யோசிக்கல சோனம் கபூர் அப்படியே ஒரு அடி சோனம் கபூர் தான் இல்லைங்க, ஹிந்தி சினிமாவை பொறுத்த வரைக்கும் சோனம் கபூர் தாங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாதுங்கிறத தெளிவாக பதிவு பண்ணுவார். அப்போ பக்கத்தில் சாரா அலிகான் கூட சொல்லுவாங்க, ரொம்ப பிளண்ட்டாக பேசுகிறாருல, ரொம்ப இதுவாக, அதாவது நல்லா இருக்குது பட் டூ ரூடுங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க. ஆனால் தனுஷை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் கஷ்டப்படுற காலத்தில் ஹெல்ப் பண்ணாங்க, என்னால் ஹேண்டில் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரைக்கும் உலகில் இல்லை ஹிந்தி சினிமாவில் மிக சிறந்த நடிகைன்னா அந்த அம்மா தான் அப்படிங்கிறது அந்த ஒரு பார்வை இருக்குல்ல. நான் கஷ்டப்படுறேன், என்னை நீ ஹெல்ப் பண்ணிட்டேன், சாவர வரைக்கும் நான் மறக்க மாட்டேங்கிற அந்த ஒரு நிலை இருக்குல்ல, அது தனுஷ் அவர்களுக்கு நிறைய இடங்களில் இருந்திருக்கு. நிறைய பேரை வந்துட்டு நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா அப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஒரு ஏதோ ஒரு தருணத்தில் அவருடைய படங்களில் வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு திருடா திருடி படம் தான் நினைக்கிறேன். திருடா திருடி படத்தில் வந்துட்டு கருணாஸ் வந்து அப்போ ஒரு ஸ்டார், பெரிய ஸ்டார். அவர் ஒரு இடத்துக்கு போனார் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபு ஆட்டோகிராஃபெல்லாம் கேட்குற மாதிரியான ஒரு சூழல். அப்போ தனுஷை வந்துட்டு பெருசாக வெளியில் தெரியாத ஒரு காலம். அப்போது தனுஷ் கேட்பாரான் இந்த மாதிரி, சார் உங்களுக்கெல்லாம் பயங்கரமாக வந்துட்டு ஃபேன்ஸ் எல்லாம் வராங்க, எனக்கும் இந்த மாதிரிலாம் வருவாங்களா சார், எனக்கும் இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்துப்பாங்களா அப்படின்னு. அப்போது கருணா சொல்லுவாரான், வரும் தம்பி என்ன தம்பி அப்படின்னு சொல்லுவார். அப்படி இருந்த ஒரு தனுஷ் தான் இன்னைக்கு புகழினுடைய உச்சத்தில் இருக்காரு. அப்போ கருணாஸ் அவர்களும் மிகப்பெரிய ஒரு இடத்துல இருந்தால் கூட நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அசுரன் அப்படிங்கிற அந்த ஒரு படத்தில் கென்னை கூப்பிட்டு வந்து உள்ளே போட்டு, அது வெற்றிமாறனோட யோசனையாக இருக்கலாம், யாரோட யோசனையாக இருக்கலாம், ஆனால் அந்த மாதிரியான ஒரு சூழல், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு எப்படி நடக்குது பார்த்தீங்களா. கென்னை கூப்பிட்டு வந்து அசுரன் படத்தில் போட்டு அவரை நடிக்க வச்சு அவருக்கு இந்த புகழ் வெளிச்சத்தை கொடுக்குற அந்த ஒரு தன்மை இருக்குல்ல. ஏன்னா நான் ஒன்றுமே இல்லாத டைமில் இவர் பெரிய நடிகர் கருணாஸ், நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், அவர் எனக்கு ஆறுதலாக இருந்தார். அப்போ அவருடைய பையன் என் படத்தில் தான் இருக்கணும். இந்த ஒரு பார்வை இருக்குல்ல, இந்த பார்வை தான் தனுஷை வந்துட்டு இன்றளவும் உச்சத்திலேயே வச்சிருக்கு. மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இருந்தால் கூட அது அவரை பெருசாக பாதிக்காத ஒரு நிலையை வந்துட்டு அழகாக மெயின்டைன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு நடிகனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம்.
இப்படி ஒவ்வொரு தருணத்துலையுமே தன்னை ரொம்ப அழகாக செதுக்கிக்கிட்டு தன்னோட உண்மையாக இருக்கக்கூடிய மனிதர்களை ரொம்ப காலம் அவளை கூடயே வச்சுட்டு, குறிப்பாக சுப்பிரமணியம் சிவா வந்துட்டு அந்த மன்மதராசா பாடல் அந்த படம் ஒரு பட்டி தொட்டி எங்குமே அவரை வந்துட்டு கொண்டுட்டு போகுது. எப்போவுமே வந்துட்டு தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு வில்லங்க என்னன்னா, நீங்கள் மொதல் படம் ஹிட்டு கொடுங்க, ஹிட்டாக கொடுக்காம போங்க, மொதல் படம் அமைஞ்சிடும், ஆனால் ரெண்டாவது படம் அமைகிறதுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா, அது எப்போவுமே வந்துட்டு கொஞ்சம் சிக்கல் தான். ஆனால் அப்படி இருக்கும்போது கூட என்ன பண்ணுறாரு, சீடன் இன்னொரு படம் கொடுக்குறாரு. அந்த படம் ஓடுது ஓடலைங்கிறதெல்லாம் தாண்டி ஓகே எனக்கு நீங்கள் ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, என் கூட நீங்கள் எப்போவுமே இருங்க, என் ரசிகர் மன்றத்தை நீங்கள் பார்த்துக்கோன்னு சொல்லி தன்னை ஆரம்ப காலத்தில் தூக்கிவிட்ட அத்தனை பேரையும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு தருணத்தில் கூட வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு மாண்பு, அந்த ஒரு பண்பு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ரொம்ப அலாதியானது. சின்ன வயசில் வந்துட்டு கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க, அவர் செல்வராகவன் ஜவஹர்லாம் ஒன்றா கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஒரு தருணத்தில் வந்துட்டு என்ன யோசிக்கிறாரு, ஜவஹருக்கு நான் ஒரு படம் கொடுக்குறேன்னு சொல்லி யாருடைய நியமனில் அவர் அறிமுகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு உத்தமபுத்திரன், குட்டின்னு சொல்லி எல்லா படத்தையும் கொடுக்குறாரு. ஒரு தருணத்தில் வந்துட்டு ஜவஹருக்கு திருப்பி படமே அமையலை அப்படின்ற சூழல் வரும்போது திருப்பி திருச்சிற்றம்பலம்னு ஒரு படத்தை கொடுக்குறாரு. என்ன தேவை இருக்குது? இந்த காலத்தில் வந்துட்டு கூட இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்களுக்கே நிறைய பேர் உதவுறதுக்கு யோசிக்கும் போது பழகினதுக்காக பழக்க வழக்கத்துக்காக ஒரு நடிகர் வந்துட்டு இன்னொருத்தருக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்கான தேவை என்ன இருக்குது? அப்போது ஒரு மனிதன் வளர்வதற்கான சூழல், வளர்வதற்கான ஆதாரங்கள்ன்றது இதெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கோம். ஏன்னா இதெல்லாம் தான் ஒரு மனிதன் வளருது. ஒரு மனிதன் சும்மா வளர முடியாது, சும்மா போய் உச்சாணி கும்பல உட்காரவே முடியாது. அதற்கு அவன் பின்னாடி பண்ணுற இவ்வளோ வேலைகள் வந்துட்டு அவனை பாதுகாத்து கொண்டுட்டு போகுது. இப்போ நம்ம சொல்லுவோம் வெற்றிமாறன் ஏன் வந்துட்டு திருப்பி தனுஷை வச்சு படம் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் எத்தனை ஸ்கிரிப்ட் 100 ஸ்கிரிப்ட் எழுதினாலும் மொதல் ஸ்கிரிப்ட் பேர் எழுதுறதுக்கு கீழே தனுஷ் தான் எழுதுவார். ஏன்னா அந்த ஒரு நிலையை தனுஷ் வந்துட்டு உண்டு பண்ணுறாரு, தன்னோட பழகக்கூடிய மக்களை ஈர்க்கிறாரு. ராஞ்சனா டைரக்டர் வந்து சொல்லுவார், பாம்பேலலாம் வந்து தனுஷ் வந்துட்டார் அப்படின்னா என் வீட்டில் தான் தங்கி ஆகணும், அவர் என் வீட்டில் வந்துட்டு என்னோட தம்பி மாதிரிங்க, அவர் ஹோட்டலில் தான் கூட நான் தங்க விட மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பழக்க வழக்கத்தை வந்துட்டு தனுஷ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது வந்துட்டு அபரிவிதமானது. ஒரு படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் கூட ஒரு இயக்குனர், அந்த படத்தினுடைய இயக்குனர் வேற ஒருத்தராக இருப்பார், பட் எல்லாரும் வந்து தனுஷ் வந்து என்கிட்ட கதை சொன்னாங்க, தனுஷ் என்னை கன்வின்ஸ் பண்ணி இந்த படத்தில் நடிக்க வச்சாங்கன்னு சொல்லி ஒருத்தவங்களும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மனிதனை ஈர்த்து நடிக்க வைக்கிறது, அவங்கள வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி கம்ஃபர்டபுளாக ஆக்கி என் படத்தில் அவங்க இருக்கணும்னு நினைக்கிறதுங்கிற அந்த ஒரு சிந்தனை இருக்குல்ல. ராயன் படம் ஆடியோ லான்ச்சில் கூட அவர் என்ன சொல்கிறாரு, ஃபோன் போட்டு ரஹ்மான் சார் என்னோட 50வது படம், உங்கள் பேர் இருக்கணும், நீங்கள் இந்த படம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற அந்த விதம் இருக்குல்ல. ஒரு நடிகன் வந்துட்டு அழகாக இறங்கி வந்து டெக்னீஷியன் கிட்ட இதெல்லாம் ஒரு சொல்லும்போது அந்த படத்தினுடைய வேல்யூ எப்படி கூடும், அந்த படத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த டெக்னீஷியன்ஸினுடைய எஃபர்ட் எந்த அளவுக்கு அந்த படத்தினுடைய ப்ளஸ்ஸாக ஆட் ஆகுன்ற அந்த ஒரு நிலை இருக்கு இல்லையா, தன்னை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணி அழகாக ரொம்ப காமாக சூப்பராக காட்டிக்கிறாரு. அது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். அதேமாதிரி வந்துட்டு தனுஷ் வந்துட்டு நான் ஆரம்பத்தில் வந்துட்டு அடுத்த கமல்னு சொல்லிட்டுதேன். 2 விதமாக கமல்ஹாசனுடைய கெரியரை வந்துட்டு பிரிக்கலாம். அதாவது வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர், ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஆக்டருங்கிறதெல்லாம் தாண்டி பர்சனல் லைஃப்பில் 1000 சர்ச்சை இருக்கும், 1000 சர்ச்சை இருக்குங்க. ஆனால் அந்த சர்ச்சையில் 0.1% மற்ற நடிகர்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கெரியர் காலி. ஆனால் கமல் அவர்களுக்கு ஒன்றும் ஆகாது, 1000 சர்ச்சைகள் இருக்கும், அது வாட் எவர் இட்ஸ் ஆயிரும். அவரோட பர்சனல் லைஃப் நான் என்னமோ நடக்குது, நான் என் ப்ரொஃபஷனலை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போகக்கூடிய ஒரு நடிகர். அப்படியே நீங்கள் தனுஷ் வந்தீங்க அப்படின்னா 1000 சர்ச்சைகள், 1000 சிக்கல்கள், ஏகப்பட்ட குழப்பம், எது வேணாலும் நடந்துட்டு போட்டோம், நான் நல்லவன், என்னை பற்றி என் குடும்பத்துக்கு தெரியும், என் பசங்களுக்கு தெரியும், நான் என் வேலையை பார்க்குறேன்ற அந்த ஒரு நிலையில் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணி இன்றளவும் இந்த கம்பேக்குங்கிற வார்த்தையே யூஸ் பண்ணாத ஒரு நடிகராக தனுஷ் இருக்கிறதே ஒரு பெரிய சிறப்பு தானே. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இவருக்கும் இருக்குது, நிறைய சர்ச்சைகள் இருக்குது, எல்லாமே தாண்டி திரும்பி வரேன் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையே இல்லாமல் என்றைக்குமே லைம் லைட்டில் இருந்துக்கிட்டே இருக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அபரிவிதமான ஒரு நிலை இன்றளவும் உச்சத்திலே இருக்கிறது. இவ்வளோ சர்ச்சைகள் பாடி ஷேமிங்லாம் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு ஹிந்தி படத்தில் நடிக்கிறது, அப்புறம் ஹாலிவுட் படத்தில் நடிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை வந்துட்டு தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது தனுஷ் மாதிரியான நடிகர்கள்கிட்டேருந்து நாம் கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் தான். எப்படி இந்த மனிதர் வளர்ந்தார், எது வளர்ச்சி, தன்னோட பணியாற்றக்கூடிய அத்தனை நடிகர்களுக்கும் அத்தனை மனிதர்களுக்கும் அடுத்தடுத்த வாய்ப்புகள் கொடுக்குறது, அத்தனை இயக்குநர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறது. இப்போ வேல்ராஜ் அவர்கள் வந்துட்டு சினிமாட்டோகிராஃபராக இருக்கும்போது அவரை வந்துட்டு இயக்குனராக ஆக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்குது, கதை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி என்னோட இருக்கிறாரு, என்னோட பழகிறாரு, நீங்கள் அந்த படம் பண்ணு, அவருக்கு இன்னொரு படம் தங்கமகன் கொடுக்குறாரு. இப்படி ஒவ்வொரு நிலையிலையுமே ஏதோ ஒரு தருணத்தில், இப்போ கொடின்னு ஒரு படம் பண்ணுறாரு, உடனே பட்டாசுன்னு ஒரு படத்தை திருப்பி தூக்கி துரைக்கு கொடுக்குறாரு. எல்லா தருணத்திலுமே வந்துட்டு இந்த 2வது வாய்ப்புங்கிறத வந்துட்டு தனுஷ் அடிக்கடி கொடுத்துட்டே இருக்காரு. ஏன்னா முதல் வாய்ப்பு கிடைச்சிருது, 2வது வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அதையே நான் கொடுக்குறேன். கார்த்திக் நரேனுக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருந்தது, ஆனால் கூப்பிட்டு மாறான்னு ஒரு படம் கொடுக்குறேன், அந்த படம் ஓடலை, ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த படத்தினுடைய வாய்ப்பை கொடுத்துருக்காரு, அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை இருக்கு இல்லையா. ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே தன்னை சார்ந்த
தன்னோடு இருக்கக்கூடிய தனக்கு உதவிய ஒவ்வொரு மனிதர்களையும் ஏதோ ஒரு தருணத்தில் தூக்கி விட்டுறணும், ஏதோ ஒரு தருணத்தில் அவங்க நன்மை செஞ்சிடணுங்கிற அந்த ஒரு எண்ணம், அதையெல்லாம் தாண்டி நமக்கு அவன் உதவுறானோ உதவலையோ இவனுக்கு ஒரு திறமை இருக்குது, இவனை ஐடென்டிஃபை பண்ணு, இவனை கொண்டுட்டு வா, ஒண்டர் பாரில் ப்ரொடியூஸ் பண்ணு, இவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுன்னு சொல்லி அப்படி இருக்கக்கூடிய மனிதர்களெல்லாம் அழகாக ஐடென்டிஃபை பண்ணி கொண்டுட்டு வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு, வாய்ப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வாய்ப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எந்நேரமும் அவங்க நமக்கு நன்றி விசுவாசத்தோடு இருக்கணும்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் தனுஷ் அவர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த தருணத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு என்னமோ தெரியல. ஏன்னா நம்ம ஒன்று செஞ்சிட்டோம், அவங்க டெவலப் ஆகி போயிட்டாங்க, போட்டோம், நாம் என்ன ஆகணுமோ அதை தான் நம்ம ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு அசாத்தியமான அற்புதமான ஒரு நடிகர். இந்தியாவிலேயே ஒரு 26 27 வயசில் நேஷ்னல் அவார்டு வாங்கின ஒரே நடிகருங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு ஆடுகளத்துக்கு அவர் கிடைக்கணுங்கிற மாதிரியான ஒரு நிலையில் வந்துட்டு இருந்திருக்காரு அப்படின்னா அப்போ அவருடைய ஒர்க் என்னவாக இருந்திருக்கும். அப்படியே அசுரனில் திருப்பி வந்துட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறாரு, மேஜிக் பண்ணுறாரு. அவரால் வந்துட்டு 2-3 வருஷத்துக்கு ஒரு படத்தையும் பண்ண முடியுது. 3 மாதம் 6 மாதத்துலேயே ஒரு படத்தை வந்துட்டு திறம்பட அழகாக நடித்து வெளியே கொடுத்து ஒரு ஹிட்டு பிளாக் பஸ்டரும் அடிக்க தெரியுது. அப்படின்னும் போது இப்போ இன்னொன்று விஷயம் பாருங்களேன். இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு படம் கொடுக்குறாரு, வாய்ப்பு இல்லைனா 2வது படம் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு இல்லையா. இப்போ இப்படி பார்க்கும்போது இப்போ தனுஷ் வந்துட்டு ஒரு படம் ஃபஸ்ட்டு படம் அறிமுகப்படுத்துறாரு, அடுத்து வந்துட்டு 2வது படம் கொடுக்குறாரு, இப்போ 2வது படம் இல்லைனா 3வது படம் கொடுக்குறாருன்ற மாதிரி ஏதோ ஒரு நிலையில் அந்த மனிதர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காருல்ல. அவருடைய தன்மையாக பார்க்குறது என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு இப்போ ராக்கி படம் எடுத்துக்கோங்களேன். இப்போ ராக்கி படம் அந்த படம் வருது, அந்த படம் வரதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த இயக்குனருக்கு ஸ்டஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லுங்க அப்படின்னும் போது உடனே ஒரு கேப்டன் மில்லர் சொல்கிறாரு. ஓகே வாங்க பண்ணுவோம், எனக்கு அந்த படம் முடிச்சுன்னு சொல்லி தடதன்னு கேப்டன் மில்லர் பண்ணுறாரு. கேப்டன் மில்லர் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, அடுத்து வந்து இளையராஜாக்குன்னு ஒரு பயோபிக் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த வாய்ப்பை கொடுத்துறாரு. எப்படி கேப்டன் மில்லர் என்னவா வரப்போகுது, அது ரிசல்ட் என்னவா ஆக போகுதுங்கிறது எதுவுமே ஒரு நடிகனுக்கு தெரியல, தனுஷுக்கு தெரியல. ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அழகாக தூக்கி இளையராஜா அப்படிங்கிற அந்த ஒரு பயோபிக் மிக மிக சென்சிட்டிவான ரொம்ப வந்துட்டு ஒரு உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கக்கூடிய இளையராஜா அப்படிங்கிற அந்த படத்தை தூக்கி கொண்டு வந்து அருண் மாதேஸ்வரனுக்கு கொடுக்குறாரு. எந்த பின்னணியில் இவர் ஒரு இயக்குனரை வந்து செலக்ட் பண்ணுறாரு, என்ன காரணம் அப்படின்னும் போது பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த வெற்றிமாறனுக்கு பயன்படுத்தின அதே ஒரு விதம் தான். இவருக்கிட்ட ஒரு ஸ்டஃப் இருக்குது, அந்த ஸ்டஃப் வந்துட்டு என்னை கம்ஃபர்ட் அப்படிங்கிறத தாண்டி என்னை கொஞ்சம் சிரமமும் படுத்துது, என்னை தூங்க விட மாட்டேங்குது, என்னை கொஞ்சம் இரிட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நான் அதுக்காக அதிகமாக சிந்திக்கிறேன், அதுக்காக கொஞ்சம் அதிகமாக உழைக்க என்ன ஆகுது அப்படின்னா என்னுடைய உழைப்பு அந்த இயக்குனருடைய விஷன் ரெண்டும் சேரும்போது ஒரு மேஜிக் நடக்குது. ஏன்னா சினிமா அப்படிங்கிறது வந்துட்டு படைப்பு அப்படிங்கிறதான் தாண்டி அது ஒரு மேஜிக். எத்தனையோ படங்கள் அதே சாயலில் வந்துட்டு திருப்பி ரீமேக் பண்ணும்போது ஓடாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த மொமெண்ட், அந்த தருணம் எப்போ நடக்கும் அப்படின்னா ஒரு இயக்குனருக்கும் ஒரு நடிகனுக்கும் ஒரு இசையமைப்பாளருக்கும் ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கும் அந்த இருக்கக்கூடிய அந்த காதல் இருக்கு இல்லையா, அந்த காதலில் பிறக்கக்கூடியது தான் அந்த குழந்தை தான் அந்த படம். அந்த மேஜிக் இருக்குல்ல, அந்த மேஜிக் வந்து தனுஷ் வந்து ரிசல்ட்டை தாண்டி அந்த மனிதர்கள்கிட்ட அந்த மேஜிக்கை பார்க்குறாரு. இவர்கிட்ட ஒரு ஸ்டஃப் இருக்குது, ரிசல்ட்டெல்லாம் அப்புறம், ரிசல்ட்டுங்கிறது தயாரிப்பாளனுடைய பிரச்சனை, அது ஏன் பிரச்சனை கிடையாது. ஒரு நடிகனா எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இயக்குனராக நான் இந்த காட்சியை எப்படி பார்க்குறேன், நான் இந்த படம் எப்படி வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது வி ஆர் கோன் மேக் அ கல்ட் பண்ண போகிறோம், கல்ட் கிளாசிக் தான் பண்ண போகிறோன்றது அவர் தீர்மானிக்கிறார் அந்த படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்னாடியே. அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணுறாரு, பண்ணிவிடும், வாங்க யோசிக்கவே வேணாம், வாங்க நம்ம பண்ணிடுவோம்னு சொல்லி அழகாக இப்போ அருண் மாதேஸ்வரனை தூக்கிட்டு வந்து இப்போ இந்த படத்தை கொடுத்தாரு. எல்லாருமே நினைக்கிறாங்க அருண் மாதேஸ்வரனால எப்படி இளையராஜா படத்தை பண்ண முடியும், அவர் வெட்டு குத்து கொலைன்றாரு. இளையராஜா படத்தில் வந்துட்டு நிச்சயமாக ஒரு வெட்டம் இருக்க போகிறதுல ஒரு கொலையாக இருக்க போகிறதுல எப்படி இது சாத்தியம் அப்படின்னா சாத்தியம்தான். ஏன்னா தனுஷ் நினைக்கிறாரு, தனுஷ் சொல்கிறாரு, தனுஷ் நினச்சா அது சாத்தியம்தான். இப்படி நுண்ணறிவு அழகாக ஒரு மனிதனை வந்துட்டு ஹேண்டில் பண்ணி நீங்கள் வாங்க நீங்கள் இதை பண்ண முடியும்னு சொல்கிற அந்த விதம் இருக்கு இல்லையா, பியூட்டிஃபுல். அதே மாதிரி வந்துட்டு தனுஷ்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, கமர்ஷியல் படங்களை ட்ரை பண்ணுறது. எப்படி கமல் வந்துட்டு இந்த சகலகலா வல்லவன் இதெல்லாம் ட்ரை பண்ணாரோ, தனுஷை வந்துட்டு இந்த மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி உத்தமபுத்திரன் இப்படிப்பட்ட படங்களையும் அப்பப்போ ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ லைட்டாக கூட்டிகிட்டே இருந்துக்கிட்டு நம்ம வந்துட்டு அந்த ஃபீல்டில் இருக்கிறதுக்கான அந்த பதிவை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்பப்போ ஆடுகளம், அப்புறம் வந்துட்டு அசுரன், இப்படிப்பட்ட படங்களை எல்லாம் பண்ணி தன்னுடைய நடிப்பு தாகத்தையும் தீர்த்துக்கிட்டு ஒரு நடிகனா கமர்ஷியலாக எந்த அளவுக்கு தூக்கணுமோ அதையும் பர்ஃபெக்டாக தூக்கிக்கிட்டு பர்ஃபெக்டாக அந்த ஆர்டிஸ்டிக் வேல்யூவையும் அழகாக மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு வரதுனால தான் தனுஷ் அவர்களால் இந்த அளவுக்கு உச்சம் தொட முடியுது. இந்த டாக்டிக்ஸ், இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு தெரியல, ஆனால் தனுஷ்கிட்ட ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு இயக்குனரை சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு மியூசிக் டைரக்டர் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அவரால் வந்துட்டு அனிருத்தை வச்சு விஐபி மாதிரி ஒரு மாசான ஆல்பம் கொடுக்க முடியும், ஷான் ரால்டனை வச்சு அழகாக வெண்பனி மலரேன்னு சொல்லி சாஃப்டாகவும் ஒரு விஷயத்தை பண்ண முடியும். ரெண்டுத்துக்கும் சாங்கை செலக்ட் பண்ணுறது யாருன்னா தனுஷ் தான். அதை நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கலாம். தனுஷ் வந்துட்டு இயக்குனர்கள் வந்துட்டு என்ன தான் படம் எடுத்தாலும் செலக்ட் பண்ணுறதுன்ற ஒரு பொறுப்பில் வந்து தனுஷ் தான் இருக்கார். ஏன்னா கம்போசிங்கில் அவர் தான் உட்கார்றாரு.
அவரால் ஷானை வச்சு ஒரு ஆல்பத்தை அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்க முடியுது, அனிருத்தை வச்சு அந்த ஆல்பத்தை அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதம் வாங்க முடியுதுங்கிற அந்த ஒரு தருணம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகான ஒரு தருணங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. குறிப்பாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இயக்குனராக தன்னை வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் காட்டிக்கிட்டே இருக்கார். அவர் கிரெடிட்ஸாக ஒரு 2 படம் பண்ணியிருப்பார், பவர் பாண்டி, இப்போ அடுத்து வந்துட்டு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, இப்படி தன்னை வந்துட்டு காட்டிகிட்டு இருக்காரு. இப்போ ராயன் ரிலீஸ் ஆக போகுதுன்னு வைங்களேன். ஆனால் அவர் ஒரு இயக்குனராக தன்னை கிரெடிட்ஸ் போட்டுக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய படங்களுக்கு டைரக்டராக, ஸ்கிரிப்ட் ரைட்டராக ஏதோ ஒரு தருணத்தில் அவர் எல்லா இடத்துலையும் இருந்து தான் இருக்கிறாருங்கிறதுல எந்த மாதிரி டவுட்டும் கிடையாது. நீங்கள் 3 படத்தையும் எடுத்துக்கோங்க, VIP 2 படத்தையும் எடுத்துக்கோங்க, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களையும் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களையும் அறிமுகப்படுத்தி அந்த ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளே கொண்டுட்டு வந்து இவங்களை வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்டிங்கில் இவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க, தனுஷ் எவ்வளோ இன்புட் கொடுத்துருப்பாரு, ஆங்கிள்ஸ்லேருந்து அதை எப்படி டைரக்ட் பண்ணுங்கிறதுலேருந்து எவ்வளோ விதமான விஷயங்கள் வந்துட்டு அங்கே உள்ளே போயிருக்கும். விஐபியில் வந்துட்டு வேல்ராஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எத்தனை புது இயக்குநர்கள் பூபதி பாண்டியனை வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணதாக இருக்கட்டும், அவருக்கு திருப்பி 2வது படம் திருவிளையாடல் ஆரம்பம் படத்தை கொடுக்குறதா இருக்கட்டும், ஒவ்வொரு தருணத்துலையும் எவ்வளோ மனிதர்களை வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்களை வெற்றிக்கான பாதையில் விட வேண்டியது. அப்படி இல்லை ஒரு தருணத்தில் வந்துட்டு அவங்களுக்கு டைம் ஏதாவது சரியில்லை அப்படின்னா அவங்கள தன் கூடவே வச்சுக்கிட்டு நீங்கள் என் சார்ந்த வேலைகளை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கூட வச்சுக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு பண்பு இருக்கு இல்லையா, அதுதான் தனுஷ் அப்படிங்கிற ஒரு கலைஞனை, தனுஷ் அப்படிங்கிற உச்ச மனிதனா டாப்பில் உட்கார வச்சிருக்கு. இப்படிப்பட்ட திறமைகள் உள்ளடக்கிய தனுஷை நான் இன்னொரு கமலஹாசனாக தான் பார்க்குறேன். அப்படிப்பட்ட தனுஷுக்கு பிறந்தநாள் வாழ்த்து. இந்த ராயன் படம் வந்துட்டு அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த கான்ட்ரவர்சிஸ், களங்கம் இதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற அந்த ஒரு பாதையை நோக்கி பயணிப்பதற்கான மிக முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம். Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.